ஒரு அடர்ந்த காட்டுப்பகுதி. அங்க ஒரு ஜோடி பேசிட்டு இருக்காங்க. அங்க ஒரு லவ் ஃபெயிலியர் காரணமா ஒரு கொலையும் நடக்குதுங்க. அந்த பொண்ணு கொடூரமான முறையில கொல்லப்படுறா. இந்த சம்பவம் தாங்க கதையோட மெயின். இது அங்க இருக்கிற ஒரு மரம் சாட்சியா நின்னு பார்த்துட்டு இருக்குங்க. இந்த மரத்துக்கு பின்னால ஒரு ரகசியம் ஒளிஞ்சிருக்கு. இப்ப பிரசன்ட் டைம்ல நம்ம படத்தோட ஹீரோயினி என்ட்ரி கொடுக்குறாங்க. அவங்க பேரு வெண்பா. அவங்க ஒரு போட்டோகிராஃபர். அவங்களுக்கு போட்டோகிராஃப்னா உயிரு. அதுவும் காட்டுக்குள்ள போய் எடுக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும். ஒரு புது அசைன்மெண்ட்டுக்காக ஹீரோயினி போறாங்க. அந்த காட்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடி எல்லாரும் அவளை எச்சரிக்கிறாங்க. ஆனா அவ எதையும் கண்டுக்கிடாம காட்டுக்குள்ள போறாங்க. கையில ஒரு கேமரா, மனசுல ஒரு தைரியம். இதுதாங்க வெண்பா. காட்டுக்குள்ள இருக்கிற அந்த அமைதி அவங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. அங்க இருக்கிற விசித்திரமான செடி கொடிகள் எல்லாத்தையும் போட்டோ எடுத்துட்டு இருக்காங்க. ஆனா அந்த காட்டுக்குள்ள இருக்கிற ஏதோ ஒண்ணு அவளை ஃபாலோ பண்ற மாதிரி ஃபீல் பண்றா. அடுத்த சீன்ல அந்த காட்டுக்குள்ள மதி அப்படிங்கிற ஒரு ஃபாரஸ்ட் கார்டு ஒருத்தர் வராரு. மதி ஒரு சின்சியர் ஆபீசர் கூட. அவரு காட்டை சுத்தி பார்க்க போகும்போது அவருக்கு விசித்திரமான சில தடயங்கள் கிடைக்குது. வேற யாரும் அந்த காட்டுக்குள்ள அத்துமீறி நுழையிறாங்கன்னு அவருக்கு சந்தேகம் வருது. மதியம் வெண்பாவும் ஒரு இடத்துல மீட் பண்றாங்க. இந்த காடு நீங்க நினைக்கிற மாதிரி இல்லைங்க, ரொம்ப டேஞ்சரான பிளேஸ். உடனே இங்க இருந்து கிளம்புங்கன்னு மதியம் சொல்றாரு. ஆனா வெண்பா தன் வேலை முடியாம நான் இங்க இருந்து கிளம்ப மாட்டேன்னு சொல்றாங்க. விதி யார விட்டுதுங்க. 2 பேரும் வேற வேற பாதையில போறாங்க. இப்பதாங்க படத்தோட மெயின் வில்லன் விக்டர் மகாதேவன் என்ட்ரி கொடுக்குறாரு. விக்டர் ஒரு சைக்கோ கொலைகாரன். அவனுக்கு இரக்கமே கிடையாது. அவன் காட்டுக்குள்ள ஒரு ரகசிய கும்பல் ஒண்ணு வச்சிருக்கான். ஒரு ரிப்போர்ட்டர் அவன் செஞ்ச தப்புகளை வெளியில கொண்டு வரலான்னு ட்ரை பண்றாரு. ஆனா இதை தெரிஞ்சுக்கிட்ட விக்டரும் ரிப்போர்ட்டரை அசால்ட்டா போட்டு தள்ளிடுறான். அந்த கொலை ரொம்ப பயங்கரமா இருக்கு. அந்த கொலையை பார்த்து அங்க விளையாடிட்டு இருந்த 2 சின்ன பசங்க விக்டர் கண்ணில் பட்டுறாங்க. சாட்சியை விடக்கூடாதுன்னு அந்த 2 பசங்களையும் துரத்துறான். அந்த பசங்க பயந்து போய் அதிர்ஷ்டவசமா வெண்பா போட்டோ எடுத்துக்கிட்டு இருக்கிற பக்கம் வந்துருந்தாங்க. இன்னொரு பக்கம் விக்டரோட அடியார்களும் அந்த இடத்துக்கு வந்துருந்தாங்க. இதை பார்த்த ஹீரோனிக்கு என்ன நடக்குன்னு ஒன்றும் புரியலைங்க. அந்த பசங்களை காப்பாற்ற அவ ட்ரை பண்றாங்க. இப்போ ஹீரோனி விக்டரோட லிஸ்ட்லயே வந்துட்டாங்க. வில்லன் டீம் இப்போ ஹீரோனியும் சேர்த்து துரத்துது. அவளுக்கு ஓடுறத தவிர வேறு வழியே தெரியல. காடு அவளுக்கு புதுசு, ஆனா வில்லன்களுக்கு அது அத்துப்பிடி. ஒரு வழி அவ அடர்ந்த புதருக்குள்ள ஒளிரா. இன்னொரு பக்கம் மதி அந்த பசங்களை தேடி வராரு. அங்க துப்பாக்கி சத்தம் கேக்குதுங்க. மதி வேகமா ஓடும்போது ஒரு பள்ளத்துல விழுந்துருந்தாரு. அவருக்கு பலத்த காயம் ஏற்படுது. அவரால் எந்திரிச்சு கூட நடக்க முடியல. இப்போ அவளுக்கு உதவி செய்ய யாருமே இல்ல. சுத்தி முத்தி வில்லனோட அடியாட்கள். கையில ஒரு ஆயுதம் கூட இல்ல. அவகிட்ட இருக்கிறது கேமராவும் அறிவும் தான். உயிர் பிழைக்கணும் அப்படிங்கிற வைராக்கியமும் அவளுக்கு வருது. இப்பதான் சர்வைவல் கேம் ஸ்டார்ட் ஆகுது. வில்லனோட அடியாட்கள் ஹீரோயினை நெருங்க ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோனி பழைய மரத்தோட பொந்துக்குள்ள நுழையிறாங்க. விக்டரும் அந்த மரத்துக்கிட்டே வந்து தேடிட்டு இருக்கான் ஹீரோனிய. அங்க இருக்கிற சத்தத்தை கவனிச்சுட்டு இருக்கான். வெண்பா அதிர்ஷ்டவசமா உயிர் தப்பிக்கிறாங்க. அந்த பசங்களை வில்லன் பிடிச்சிருந்தாங்க. விக்டர் அந்த பசங்களை கொன்னுட்டு அவளை தேட சொல்றான். ஹீரோயினி அந்த 2 பசங்களோட கொலையை பார்த்துட்டு ஷாக் ஆகுறா. இனிமே அமைதியா இருந்தா வேலைக்காகன்னு முடிவு பண்றாங்க. அந்த காட்டுல கிடைக்கிற பொருளை வச்சு ஆயுதம் செய்யறாங்க. வில்லனுக்கும் அவனோட ஆட்களுக்கும் பொறி வைக்கிறாங்க. எந்த இடத்துல ஆபத்து இருக்கும்னு